அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து ஆமென். போதும் சிஸ்டர், என்ன படிக்கிறோம்? மனஸ்தாபப்பட்டு. மனஸ்தாபம் வந்துச்சு, மனம் திரும்பலையே. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்கும் பொழுது மனஸ்தாபம் வருகிறது, ஆனா மனம் திரும்பி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. விட வேண்டிய காரியத்தை விட்டுருக்கோமா? விட வேண்டிய தவறுகளை விட்டுருக்கோமா? யோசிச்சு பாருங்க தேவ பிள்ளையே. மனஸ்தாபம் இருந்தது, ஆனா மனசு திரும்பலையே. மனம் திரும்பாததுனால நரகத்துக்கு தானே அவன் போக முடிந்தது. நான் சொல்லுகிறேன், வசனத்தை கேட்கலாம், இயேசுவை தெரியும் என்று சொல்லலாம். இயேசுவை எனக்கு தெரியும், அவர் பாடல்கள் தெரியும், ஆலயம் தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க பைபிளை படிச்சு பாருங்க. கெத்செமனே தோட்டத்துல அடிக்கடி போய் ஜெபித்த இடமும் யூதாசுக்கு தெரியும் என்று என் வேதம் போதிக்கிறது. எல்லாம் தெரிந்திருந்தும் இயேசு இல்லாதவனாய் மரித்தான். அது எவ்வளவு பெரிய கொடுமை. இன்னைக்கு இயேசுப்பாவை தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு பாவத்திலே வாழ்ந்து நரகத்துக்கு போக போறீங்களா? வெளியே எத்தனையோ ரகசிய கிறிஸ்தவர்கள் இயேசுவை வெளியே அவங்களுக்கு தெரியாதது போல இருக்கலாம், ஆனால் இந்த உள் மனதிலே என் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் பரலோகத்துல நிற்கும் பொழுது இயேசுவை தெரியும் தெரியும்னு சொல்லி பூமியில வாழ்ந்து பரிதபிக்கப்பட்டு நரகத்துக்கு போவதை விட உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு உண்மையாய் மனம் திரும்பி பரலோகத்திற்கு போகணுங்கிற எண்ணம் யார் யாருக்குள் இருக்கிறதோ நிச்சயமாய் சொல்லுகிறேன், பரிசுத்தமா வாழ கர்த்தர் கிருபை தருவார். ஆமென். ஒரு நீதிமானுடைய பாதை எப்படி தெரியுமா இருக்கணும்? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியன் மாதிரி. நடுப்பகல்ல வெளியே போய் நின்னு பாருங்க, சூரியன் எப்படி உதிக்குது. அதிகமாய் ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களா? அதிகமான பரிசுத்தம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதிகமான ஜெப வாழ்க்கை இருக்கணும். ஆமென். அதிகமான வேத வாசிப்பு இருக்கணும். அதிகமான ஒழுக்கம் இருக்கணும். அதிகமான கீழ்ப்படிதல் இருக்கணும். அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்தை கற்றக்கு செயல்படணும். நான் சொல்றேன், இப்படி அதிகமாய் யாருக்குள்ள அந்த உணர்வுகள் தட்டி எழுப்பப்பட்டு இருக்கிறதோ, நான் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையும் அதிகமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். விசுவாசிக்கிறவங்க மாத்திர கரங்களை தட்டி, ஏசப்பா என் வாழ்க்கை அதிகமாய் நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஊழியம் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் அதிகமாய் பிரகாசிக்கும். ஹalleluya. ஓ ராபஹந்தராஷியந்தலவரா. எங்க தப்புல இருக்கீங்களோ அதிகமா தப்பு பண்ணுவீங்க. எங்க பாவத்துல உழன்று கொண்டிருக்கீங்களோ இன்னும் அதிகமா பாவத்துக்கு போவீங்க. எங்க போய் பேசுறோமோ அதிகமா பிசாசு போய் பேச உதவி செய்வோம். ஆனால் எங்க பரிசுத்தம் இருக்கிறதோ அங்க பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். கிருபை வேணும்னா இன்னும் ஆண்டவரை தேடி வந்தா கிருபை மேல கிருபை அப்பா கொடுப்பார். தேவ பிள்ளையே, நம்மை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தாரு. இன்னும் புரிஞ்சுக்கணும்னா பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவன்.